श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। पंचदशी एट्टावदे अध्यायं कूटस्थदीपप्रकरणं 33वदे श्लोकम्। ससंगत्वविकाराभ्याम् बिम्बलक्षणहीनता स्फूर्तिरूपत्वमेतस्य बिम्बवद्भासनं विदुः। नारायण हरि। நான் யார் உண்மைய అనేది தெரியணும். ஒரு மனிதனுக்கே தெரியணும். அந்த விசாரணை தான் வேதாந்தம் பண்ண சொல்கிறது. நாட் ரமணர் எல்லோன்னு சொல்லியிருக்காருன்னு நினச்சக்கூடாது. பிரம்மதேவர் பிறந்தப்பவே அவரே நான் யார் நான் எங்கேருந்து வந்தேன் கஹ அப்படின்னாரு. அவருக்கு அதனால் கஹானே பேர் வந்துச்சு. அப்புறம் கண்டுபிடிச்சிக்கிட்டார், தபஸ் பண்ணார். இந்த விசாரணத்தில் முதல் படி பொதுவாக பிறக்கும்போது அஜ்ஞானத்தோடு பிறக்கிறோம். அதனால் நான் தேகம், எனக்கு ஒரு பேர் வச்சாங்க, இப்படி தான் கூப்பிடுறாங்க, நான் இப்படி இருக்கேன், ஆணா பெண்ணா, இப்படி இது இருக்கு பாவனை. அப்படி முதல் படியில் விசாரம் பண்ணும்போது நானும் தேகம் இருக்க முடியாது அப்படின்னு நிர்தாரணைக்கு வருவான். வேதாந்த கிளாஸுக்கு படித்து கேட்டதுக்கு பிறகு அப்புறம் எதனால தேகம் இல்லைன்னா பல விசாரணை பல வகை சொல்லியிருக்கு. ஒரு பொருள் நான் உபயோகப்படுத்தும் போதும் இது என்னுடைய புஸ்தகம் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ நான் வேறே, புஸ்தகம் வேறு. அதே மாதிரி என்னுடைய உடல்னு சொல்லும்போது அப்போ நான் வேறேவா இருந்திருக்கணும், உடல் வேறேவா இருந்திருக்கணும். பாஹ்ய வஸ்துகள விஷயத்தில் சுலபம்தான், இதெல்லாம் நான் இல்லை இதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்கிறது. ஆனால் தேகம் நான் இல்லைன்னு சொல்கிறதுக்கு வரும்போது கொஞ்சம் சிரமம் இருக்கு. விசாரணை பண்ண ஆரம்பித்தா புரிஞ்சுக்கலாம். அதனால் நாகம் தேக கோகம் சோகம் అని தெரிஞ்சுக்கிறோம். அது இன்னும் அடுத்த படி. சரி, இப்போ தேகம் நான் இல்லை என்ன நிறைய பேர் சொல்கிறாங்க, கதையில் சொல்கிறாங்க, கேள்விப்பட்டிருக்கோம். தேகம் இறந்து போகும், எரிஞ்சு போயிடும், நான் அப்புறம் வேறு இன்னொரு ஜன்மம் எடுக்க வேண்டி வருமோ, புல்லாய் முல்லாய் பாம்பாய் ஏதாவது பேயாய் இப்படி பிறக்க வேண்டி வருமோ அப்படின்னு நினச்சிக்கிறேன். தெரியறது என்னமோ இருக்குது. வேறு லோகத்துக்கு போவேன், இல்லை எங்கே நல்ல இடத்துக்கு போகணும், நல்ல இடத்துல பிறக்கணும்னா இது. அப்போது அங்கே வரும்போது அப்போ யாரோ ஜீவன்னு இதில் ஒருத்தன் இருக்கான், அவனும் அடுத்த சரீரத்துக்கு போவான். அநேதியும்
ரெண்டாவது படியில் வந்து విచారణకి வருவோம். இந்த ரெண்டாவது படியில் தான் இப்போ ஜீவ అనేది என்ன అనేది విచారణ பண்ணணும். ஜீவ விசாரணம் அதுதான் வித்யாரண்ய சுவாமி இங்கே இப்போது கடந்த வாரம் நம்ம பார்த்த அந்த ஸ்லோகம் வரைக்கும் ஜீவ అనేది வந்து ஒரு பிரதிபலிப்பு, ஆபாச ஆனால் ஆபாச சைத்தன்யம்னு சொல்லணும். அப்போது இது ஆபாசமாக இருந்தால், இது பிரதிபிம்பமாக இருந்தால், அப்போ பிம்பம் எங்கே இருக்கு? பிம்பம் என்னது? பிம்பம் இருக்கு. பிம்பமே தான் பிரதிபிம்பமாக ஆபாசமாக தெரிகிறது. அதனால் அப்போ அங்கே விசாரணை பண்ணும்போது அங்கே இந்த ஜீவ అనేది வந்து ஒரு பிரதிபிம்பம், ரிஃப்ளெக்ஷன் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி, ஆனால் இந்த பிரதிபிம்பம் சிதாபாசம் இல்லைன்னா ஆபாசத்துன்னு எதுன்னு ஜீவனை கூப்பிடுறோமோ நினச்சிக்கிறோமோ இது சத்தியம் இல்லை, உண்மை இல்லை. ரொம்ப சிம்பிள், பெரிய விசாரணை ஒன்றும் வேண்டாம். எங்கெல்லாம் நம்ம வந்து ஒரு பிரதிபலிப்பு பார்க்குறோமோ அது எதுவுமே நிஜம் இல்லை. சன்லைட்டில் போனால் என்னுடைய ஷாடோ அங்கே விழுறது, அதையும் ஒரு கைண்ட் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் தான். அது சத்தியம் இல்லையே. கண்ணாடியில் பார்த்தா நம்ம மூஞ்சி பிரதிபலிப்பு, வேறு ஷைனிங் பிளேஸில் ஸ்டீல் பிளேட்டில் கூட பார்த்துக்கலாம். அதெல்லாம் சத்தியம் இல்லை, தெரிகிறது, சத்தியம் இல்லை. இப்போ இந்த ஜீவனுடைய கதை என்னன்னா, இல்லாத ஒரு ஆசாமி. ஆனால் எவ்வளவோ உண்மை சத்தியம் இருக்கு அந்த மாதிரி ஒரு தோற்றம், ஒரு பாவனை, இதுதான் நடந்துட்டுருக்கு. அப்போது அந்த பிரதிபிம்பம், இந்த விஷயத்தினை வேதாந்தம் டிஸ்கஸ் பண்ணும்போதும் நிறைய விசாரணை ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஆபாசவாதம் அண்ட் அவச்சேதவாதம்னு ரெண்டு பார்த்தோம். இப்போ நடந்த விஷயம் முக்கியமாக அதுதான். அது நெகேட் பண்ணி வந்துட்டோம், பட் ஞாபகப்படுத்தணும். ஏன்னா அது கன்க்ளூட் பண்ணி வேறு டாபிக்கு வருது எனக்கு. ஆபாச சைத்தன்யம், ஆபாசவாதம் ஆறு பிரதிபிம்பவாதம் இல்லைன்னா அவச்சேதவாதம், அதை விட ரொம்ப சுலபமாக புரிஞ்சுக்கலாம். அவச்சேதவாதம்னா எல்லா இடத்துலும் சைத்தன்யம் இருக்கு, ஆனால் எல்லா இடத்துலும் சைத்தன்யம் இருக்கிற மாதிரி சட்டுன்னு தோணுறதில்லை. எங்கெங்கெல்லாம் ஒரு பொருள் இருக்கோ அந்த பொருள் பார்க்கும்போது அங்கே என்னமோ இருக்குன்னு தோணுறது. சைத்தன்யம்னு சொன்னால் புரியாதனால ஆகாயம் எல்லா இடத்துலும் இருக்கு, ஆனால் இது வச்ச இடத்துல இது பளிச்சுன்னு தெரியறதுனால இங்கே ஆகாயம் இருந்திருக்கணும்னு புரிஞ்சுக்கணும். எதுவுமே இல்லைன்னா ஆகாயம் இருக்கு, ஆனால் அது இந்த கண்களுக்கு வந்து இந்த பொருள் கிராஸ் பண்ணுற மாதிரி எட்டாத விஷயமாக இருக்குது. அவ்வளோதான் என்ன இருக்கு, வாஸ்தவமாக இருக்கு. இப்போது அவச்சேதவாதம் అనేదిயும் இந்த ஆபாசவாதம் అనేది ரெண்டு கூட எதுக்கு இந்த டிஸ்கஷன்னா, ஜீவனை பற்றி சொல்லி ஜீவன் అనేది போயని சொல்லி, ஜீவன் பிரதிபிம்பம், பிரதிபிம்பம் எப்பவுமே உண்மையே கிடையாது. அப்போது ஒரிஜினல் என்ன అనేది நம்முடைய ஸ்வரூபம் அதாக இருக்கணும் அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கிறதுக்காக தான் இந்த பிரக்கிரியை எல்லாமே. அப்போது அவச்சேதவாதம் என்னன்னா இது. அப்புறம் இது காட்டும்போதோ இந்த இடத்துல ஆகாயத்தின்னு இது மறக்கிறதுன்னா இது குறிப்பாக ஒரு உபாதி பண்ணி பரிதி பண்ணி எல்லை போட்டு தெரிய வைக்கிறது. இதுக்கு பேர் அவச்சேதவாதம் என்றோம். டிவைடிங் பை எனி உபாதி ஆப்ஜெக்ட். ஆகாயம் அவர் சொன்ன உதாரணம், குடத்துல ஜலம், குடத்துல ஆகாயம் பற்றி கேள்வி கேட்டிருக்கான், அதுவும் அப்படிதான். அப்புறம் பிரதிபிம்பவாதம் என்னன்னா, இது இருக்கு எல்லாம் இருக்கு, இது அவச்சேதவாதம்.
இது போகாதா, எதுக்கு நீங்கள் பிரதிபிம்பவாதத்தினை கொண்டு வரேன்னு வாதனம். ஆச்சாரியர் சொல்கிறாரு, வேதாந்திகளுக்கு இந்த பிரதிபிம்பவாதம் ரொம்ப உபயோகரமாக இருக்கும், அது மூலமாக ஜீவனை பற்றி விசாரணை பண்ணி ஜீவன் போயேன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி சொல்லும்போது இப்போ பிரதிபிம்பவாதம் என்ன, இங்கே சைத்தன்யம் ரிஃப்ளெக்ட் ஆகலை. இப்போ ஆகாயம் பற்றி சொல்லும்போது அந்த உதாரணத்தில் ஒரு குறை இருக்கு. என்ன, ஆகாயத்தில் சைத்தன்யம் காணும், ஆனால் சைத்தன்யத்துக்கிட்டேருந்து சத்து மட்டும், எக்ஸிஸ்டன்ஸ் மட்டும்தான் இங்கே எடுத்துக்கிறது. ஆனால் சித்து காணும், பிரகாஷம் காணும். பிரகாஷம் இருந்தால் இது கூட நம்மளை மாதிரி பேசும், இது நம்மளை மாதிரி கலாட்டா பண்ணும், அழும். புஸ்தகம் அலறதில்லை, கிளிப் அலறதில்லை, மனிதன் மட்டும்தான் அழறான். சைத்தன்யம் வியக்தமாக. அப்போது அர்த்தம் என்னன்னா, எங்கே சைத்தன்யம் எக்ஸ்பிரஸ் ஆகணும். அப்போ அது சொல்லும்போது கண்ணாடி உதாரணம் சொல்கிறோம். இப்போ கண்ணாடி கூட நார்மல் கண்ணாடின்னு அப்படி வச்சா இந்த பொருள் காட்டின மாதிரி தான், அவச்சேதவாதம் தான். ஆனால் அந்த கண்ணாடிக்கு ஒரு ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய திறமை இருக்கும்போது அது பிரதிபிம்ப அங்கே பளிச்சின வெளிச்சத்தினை காட்டுது. சூரியனுக்கு என்ன எப்படி மாதிரி ஒரு வெளிச்சம் இருக்கோ அப்படி இந்த சின்ன கண்ணாடியில் பிரதிபலிக்கிற அந்த பிரதிபிம்பம் கூட அந்த வெளிச்சத்தினை காட்டுறது. அதனால பிரதிபிம்பவாதம் ரொம்ப முக்கியமனி ஆச்சாரியர் ப்ரூவ் பண்ணுறாரு, ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட்டு. இதுதான் 33வது ஸ்லோகத்தில் பார்த்த விஷயம் என்னன்னா, இப்போது வாதம் பற்றி விட்டுடுங்க. 2 வாதங்கள் நமக்கு வாதம் இல்லை, அதோட வாதனம் இல்லை. நமக்கு வேண்டியது எது சத்தியம் என்ன. அந்த பிம்பத்துக்கு இங்கே வேதாந்தத்திலோ பக்திலோ சாதாரணமாக சொல்கிறது பரமாத்மா, வேதாந்தத்திலோ பிரம்மம் இல்லைன்னு கூட்டஸ்த சைத்தன்யம். அதனால தான் இந்த அத்தியாயத்துக்கு கூட்டஸ்த தீப பிரகரணம். அப்போது பிம்பம் பிரதிபிம்பம், கூட்டஸ்த சைத்தன்யம் ஆபாச சைத்தன்யம், இந்த ரெண்டுத்துக்கு சில சிமிலாரிட்டிஸ் இருக்குது, சில டிஸ்சிமிலாரிட்டிஸ் இருக்குது. சில சாரூப்பியம் இருக்குது, சிலது வெத்திரேகமாகவும் இருக்குது. இதுதான் இந்த ஸ்லோகத்தில் பார்த்து முடித்தது. ஆனால் என்ன அதுன்னா, ஒன்று காமன் ஃபீச்சர் ஸ்பூர்த்தி அன்னு உபயோகப்படுத்துகிறார் வார்த்தை. ஸ்பூர்த்தி என்ன, அந்த வியக்தப்படுத்துறது, அபிவியக்தப்படுத்தக்கூடிய சக்தி இருக்கிறதுனால வெளிச்சம் என்ற கண்ணாடி எக்ஸாம்பிள் சொன்னால். ஓகே, ஸோ இங்கே எல்லா ஆக்ஷன்ஸ் பண்ணுறது. இந்த புஸ்தகம் நானும் திறந்தா தவிர தானே திறந்துக்காது, சரியா? நானும் கொண்டு வந்தால் இங்கே வந்தது தவிர அதான் வராது. ஸோ அப்படி ஏதோ ஒன்று ப்ரொபெல்லிங் மோட்டிவேட்டட் ஒரு சைத்தன்யம் ஒர்க் பண்ணுறது. ஸோ அந்த ஸ்பூர்த்தி பார்த்திங்கன்னா சிதாபாசத்துலேயும் கூட்டஸ்தத்துலேயும் 2 சமம். இப்போ புஸ்தகம் எக்ஸாம்பிள் மறந்துட்டு கண்ணாடி எக்ஸாம்பிள் மனசில் வச்சுக்கணும். கண்ணாடியில் பார்த்திங்கன்னா அது கூட வெளிச்சத்தினை காட்டுறதுன்னு சொன்னோம், இதுவும் வெளிச்சத்தினை கூட்டஸ்தம். இது காமன் 2த்துலேயும். ஆனால் வித்தியாசம் என்னன்னா, சிதாபாசம் అనేది பிரதிபிம்பம் అనేది எப்போ கூட அது எதில் பிரதிபலிக்கிறதோ அந்த பிரதிபலிக்கிறதுக்கு வேண்டிய மீடியம் மேலே ஆதாரப்பட்டு இருக்கு. கண்ணாடி இல்லாமல் பிரதிபிம்பம் எங்கே இருக்கு இல்லையா? ஆதாரப்பட்டு இருக்கு. The reflection is always depending on the medium. ஆனால் கூட்டஸ்தம் நாட் டிபெண்டிங் ஆன். இப்போ என்ன மூஞ்சியாகவே இருக்கு, நான் கண்ணாடி பார்த்துக்கலன்னு இருக்கேன், அழகாக இருந்தான்னு இருக்கு, அழகாக இல்லைன்னான்னு இருக்கேன், மேக்கப் பண்ணான்னு இருக்கு, பண்ணலன்னு இருக்கு. ஆனால் அங்கே போய் பார்க்கணும், அந்த ரிஃப்ளெக்ஷன் இருக்கணும், அங்கே கண்ணாடி இருக்கணும், டிபெண்ட். அப்புறம் இன்னொரு வித்தியாசம் என்னென்னா, இந்த பிரதிபிம்பம்
இருக்கிறது மட்டும்தான் தெரிஞ்சுக்கும், இருக்கேன்னு தெரிஞ்சுக்கும். இருக்கிறது மட்டும்தான் வெளிச்சம். இங்கே இப்போ கண்ணாடின்னு மறந்துட்டு இன்டெலெக்ட் புத்தி கெட்ட வரணும், எக்ஸாம்பிளே உடந்து போகக்கூடாது, அதுதானே டிஸ்கஷன். அப்போ அது சிதாபாசம் இன்டெலெக்டில் ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு. அது என்ன, அது இது இருக்கே இது இருக்கே இது இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறது. ஆனால் கூட்டஸ்த சைத்தன்யம் ஒரிஜினல் கான்ஷியஸ்னஸ் அது இல்லைன்னு கூட தெரிஞ்சுக்கிறது, இல்லைன்னதையும் தெரியறது, இருக்கிறதையும் தெரியறது. த ஆப்சன்ஸ் அண்ட் ப்ரெசன்ஸ் ஆஃப் போத் த திங்ஸ் தெரிஞ்சுக்கிற சக்தி கூட்டஸ்தகம் ஒரிஜினல் கான்ஷியஸ்னஸ்க்கு இருக்கு. இன்னும் கொஞ்சம் நெருங்கி வருவோம், நம்மக்கிட்ட வரணும். உதாரணங்கள் எல்லாம் தள்ளி வச்சுக்கணும், வெளியில் சப்ஜெக்டிவ் ஆகணும். ஓகே, அப்போது நினைவு வந்துச்சு, எனக்கு தெரியறது. அப்புறம் நினைவு போயிடுச்சு, கனவு வந்துச்சு, கனவு நடக்கிறதையும் எனக்கு தெரியறது. கனவு போயிடுச்சு, தூக்கம் வந்துச்சு, தூக்கமும் ஆனந்தமாக இருக்குன்னு எனக்கு தெரியறது. தூக்கமும் போயிடுச்சு, மறுபடியும் நினைவு வந்துச்சு. இப்போது ஒன்று இருந்துச்சு, ஒன்று இல்லை. இதெல்லாமே மூணுத்துடைய பாவம் அண்ட் அபாவம், ப்ரெசன்ஸ் அண்ட் ஆப்சன்ஸு எல்லாமே யாருக்கு தெரியுது, கவனிக்கிறான் அந்த சுத்த சைத்தன்யம். ஓகே, புத்திக்கும் அப்பாற்பட்டதாக இருக்கிறதுனால தான் எனக்கு புத்தி வேலை பண்ணலேன்னு தெரிஞ்சுக்கிறது, எனக்கு புரியுறதுன்னு தெரிஞ்சுக்கிறது. சரியா, இந்த வித்தியாசம். அப்போது என்ன கன்க்ளூட் பண்ணணும் இந்த விஷயத்தினை? இப்போது சிதாபாசம் கண்டிப்பாக அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும், அது வேணும், சாஸ்திரத்தில் சொன்னது அப்படின்னு ஒத்துக்கணும். ஏன்னா அவனு வாதனை பண்ணுறவனு சிதாபாசம் பற்றி எதுக்கு வந்தான்ல, அதுக்கு தான். ஸோ சிதாபாசத்தின்னு கண்டிப்பாக ஒத்துக்கிட்டு தான் தீரணும். எதுக்குன்னா அது ஒத்துக்கிட்டு அதை பற்றி நீ அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இது போயின்னு சொல்லுவானு. இப்போது ஒருத்தனும் கண்ணாடியே பார்க்கல, அவனுக்கு அசல் ரிஃப்ளெக்ஷன் என்னவே தெரியாது. அவனுக்கிட்ட போய் பிரதிபிம்பம் பிரதிபலிக்கிறதெல்லாம் போய் அப்பான்னா எப்படி தெரியும்? பிரதிபலிப்பன் என்ன சார்ன்னு கேட்பான். அதுக்கு தான் சாஸ்திரம் பிரதிபலிப்பு பற்றி பேசணும், சிதாபாசம் பற்றி பேசணும். அதுக்கு ஏகப்பட்ட எக்ஸாம்பிள்ஸ். ஜலத்தில் உன்னோட மூஞ்சி, கண்ணாடியில் ஒரு மூஞ்சி, ஷைனிங் பிளேஸில் பாலிஷ்டு ஸ்டோனில் ஒன்று மூஞ்சி தெரியறது, இப்படி பலதெல்லாம் எக்ஸாம்பிள். இதை சொல்லி அது போயனி சொல்லி கொடுத்தா அறிவிருக்க மனிதனும் புரிஞ்சுக்குவான். அறிவில்லாத குருவி கண்ணாடிக்கு முன்னாடி போய் மூக்கு வச்சு தன் பிரதிபிம்பத்தை குத்திட்டு இருக்குல்ல, இந்த எக்ஸாம்பிள் அடிக்கடிக்கு சொல்கிறோமா. அதுக்கு கூட இப்படி கூப்பிட்டுட்டு கிளாஸ் எடுக்கிற, வா நீ சும்மா கஷ்டப்படாத, போய் மூக்கு வச்சேன் குத்தி குத்தி அப்படி கஷ்டப்படுறேன்னா வருமா? அதே தான் யார் நீ அழ வேண்டியதில்லை, இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதில்லை, நீ வா நான் சொல்லித்தரேன். நீ எதுக்காக கஷ்டப்படுற? இல்லாததுக்கு போய் கஷ்டப்படுற, இல்லாததுக்கு போய் துக்கப்படுற, இல்லாததுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்னா உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு உலகம் எல்லாம் எங்கோ ஓடி போயிட்டுருக்கே. சரி போங்க போங்க, விஷ் ஆல் த பெஸ்ட் ஃபார் நெக்ஸ்ட் லைஃப், எப்போ வருவேன் அப்படின்னு. அப்புறம் என்ன ஆயிடுச்சு, சிலது சமமான ஒத்துமை இருக்கு, இன்னொன்று ஒத்துமை இல்லாமல் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு ஃபன்னி காம்பினேஷன் அன்வார் சுவாமிஜி. இது ஒரு ஃபன்னி காம்பினேஷன் தானே. சிலது சிலது இல்லை, சிலது பொருத்தமாக இருக்குது, சிலது பொருத்தமாக இல்லைன்னு. இப்படிப்பட்ட இந்த சிமிலர் அண்ட் டிசிமிலர் காம்பினேஷன் அதனால் என்ன அங்கே ஒரு பாவனை ஏற்பட்டது, ஒரு ஃபீலிங், ஒரு அதுக்கு பேர் ஜீவத்வ பாவம். ஃபன்னி கேரக்டர். அதனால் இப்போது பொதுவாக இப்போ வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணது இன்னும் சம்மரைஸ் பண்ணால் 3 நம்ம சிம்பிளாக இங்கிலீஷில் சொல்கிறது, ஓசி, ஆர்சி, ஆர்எம். ஒரிஜினல் கான்ஷியஸ்னஸ்,
ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ் அண்ட் ரிஃப்ளெக்டட் மீடியம். இது 3 தானே. நான், என்னுடைய பிரதிபலிப்பு, பிரதிபலிக்கிறது காரணமான கண்ணாடி. 3 இருக்குது. இது 3 தான். இந்த 3த்தில் எது ஜீவா? அதுதான் ஃபன்னி காம்பினேஷன் சொல்லிட்டோம். எதுவுமே ஜீவா இல்லை, ஆனால் 3 சேர்ந்த ஏதோ ஜீவானே இது இருக்கிற மாதிரி ஒன்று தோணுறது, அதையும் உண்மை இல்லை. அப்போ இல்லாத விஷயம் பற்றி பிறக்காத குழந்தைக்கு ஜாதகம் எழுதின மாதிரி இந்த ஜீவனுடைய கதை நம்மளுடைய கதை. யாரும் வேறு ஜீவா சினிமா எடுத்தாங்க அப்படிலாம் நினச்சிக்காது. நம்முடைய கதை. அதுக்கு இவ்வளவு பாடு, இவ்வளவு சாஸ்திரம், கிளாஸு, தியானம், பூஜை, உபாசனை, வா ஆஹா வாட் நாட். அந்த ஞானம் ஏற்படும் போது தெரியும், அப்பா ஒன்றும் இல்லாததுக்கு போய் என்னென்னமோ நடக்கிறது பண்ணுறானேன்னு நிம்மதியாகி சாந்தி. அந்த சாந்தி. ஸோ ஜீவனேது யார் இல்லை அங்கே இல்லாதது பற்றி. அப்போது என்ன ஆயிடுச்சு ஆக்சுவல்னா, இந்த எது ரிஃப்ளெக்ஷன்னு சொல்கிறோமோ பிரதிபலிப்பனே, அது அது எதில் பிரதிபலித்ததோ, எதினால, பிகாஸ் ஆஃப் விச் சப்போர்ட் மீடியம் த ரிஃப்ளெக்ஷன் எக்ஸிஸ்டிங், அங்கே அந்த மீடியமில் என்னென்ன மாடிஃபிகேஷன்ஸ் ஏற்பட்டால் இந்த பிரதிபலிக்கிற பிரதிபலிப்பு அது கூட மாடிஃபிகேஷன்ஸ் ஆன மாதிரி தவிர, ஆனால் அதுக்கு நிஜமாக ஒட்டுக்கலை, ஆனால் நிஜம் நினைக்கிறது, அவ்வளோதான். இதுக்கு பேர் தான் சம்சாரம். நிஜம் இல்லை. அந்த மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாம் கூட என்னோடதுன்னு சொல்லிட்டு அப்படி இது எல்லாம் எட்டர்னல். இது என்ன பண்ணுறதுன்னா இங்கே இது அதுதான் இது ஃபன்னி காம்பினேஷனு. இல்லாதது ஆனால் பேசி சொல்ல வேண்டியிருக்கு. ஒரு பக்கம் கூட்டஸ்தத்துக்கு எட்டுனு எட்டர்னல்ஸ். எட்டர்னல்னா நான் இருக்கேன், நான் எப்பவுமே இருக்கணும், நான் சத்து போகக்கூடாது, அப்படி இப்படின்னு நினைக்கிறது. ஆனால் தொடர்பு வச்சுக்கிறது யாரு கூட? இறந்து போகிற உடம்பு கிட்ட. இன்னொரு பக்கம் நான் எட்டர்னல் மார்ட்டலுக்கிட்ட சம்மந்தம் வச்சுக்கிட்டு, இன்னொரு பக்கம் இம்மோர்ட்டலான அதையும் ரெண்டும் தெரியும் அதுக்கு. ஆனால் இது எப்படி ரெண்டும் சேர்த்து காம்பினேஷன் பண்ணி நல்லா குக் பண்ணுறது தெரியல. எல்லாம் ஸ்பாயில் பண்ணுறது. இது ஒரு கதை, ட்ராமா. அதனால லைஃப் இஸ் எ ப்ளே, லைஃப் இஸ் எ ட்ராமா, லீலா. நடக்கலை. சத்தியத்தில் சைத்தன்யத்தில் ஒன்றும் நடக்க முடியாது. அது அப்படியே இருக்க கூட்டஸ்து. அப்போது என்னாகும்? இந்த கண்டிஷன் இதே உருவாக்கிச்சு. இதெல்லாம் ஜஸ்ட் இமேஜினரி கிரியேட்டட் தான். ஜீவனுடைய எல்லா ப்ராப்ளமுக்காவது பந்தத்துக்காவது அவனுக்கு ஐ கிரியேட்டட் மை செல்ஃப். அந்த பட்டுப்பூச்சி பற்றி சொல்கிறோம் இல்லையா, அதே தனக்கு தானே சுற்றி கட்டிக்கிச்சு. யார் கட்ட சொன்னால்? நீ கட்டிக்கிட்டேன். அவ்வளோ. நீ இப்போது விடுவிக்கப்படணும். ஆனால் நீயாக விடுவிக்க முடியாது. குரு சொல்லி கொடுக்கணும். தத்துவமசியா நீ தலைமையில் ஒரு மொட்டி சொல்லணும் இல்லையா? அதுதான் இவ்வளவு நேரம் பேசி இங்கே ஹாப்பி அன்ஹாப்பி அதெல்லாம் ரியலை நினச்சிக்கிறான். எதுவுமே ரியல் இல்லை. அப்புறம் மேலும் என்ன? 34வது ஸ்லோகம். இப்போது நஹிதி பாவபாவித்வாத் ஆபாசோஸ்தி தியः ப்ருதக் இதி சேதல்பமேவோக்தம் தீரப்யேவம் ஸ்வதேஹதः. இங்கேருந்து ஒரு புது கேள்வி, இன்னொரு டவுட்டு, புது டாபிக் மாதிரி நினச்சிக்கலாம். புது டாபிக்னு இதே தான், ஜீவன் பற்றி தான், சிதாபாசம் பற்றி என்ன சொல்கிறோம். இதில் ஒரு கேள்வி இருக்குது. முதல்
ஒருவேளை நீ இப்படி சொன்ன, நீயோ இல்லை வேறு யாராவது, என்னது இங்கே பாருங்க, அப்புறம் வார்த்தைகளோட அர்த்தம் சொல்கிறேன்னு. சார், இந்த பிரதிபிம்பம் பற்றி நீங்கள் பேசுகிறீங்க இல்லையா, பிரதிபிம்பம் అనేది உபாதி இல்லாமல் ஏற்படாதுன்னு சொல்லிட்டீங்க. அப்புறம் அப்போது அந்த உபாதியே நீங்கள் வந்து சிதாபாசம் ஏன் சொல்லக்கூடாதுன்றான். நல்ல ஜாகிரதை கேட்கணும். இப்போது அந்த பிரதிபிம்பம் எதுக்கு? பிரதிபிம்பம் உபாதி இல்லாமல் ஏற்படாது. அப்போ அந்த உபாதியே ரெண்டும் சேர்ந்தே இருக்க, உபாதியை பிரதிபிம்பம் வார்த்தை வேண்டாம். இந்த உபாதி தான் ஜீவா, இன்டலெக்ட்னு வச்சுக்கோங்களேன். இன்டலெக்ட் தான் பிரதிபலிக்கிறது. ஏன்னா அவனுக்கு இன்னும் புரியாதனால அந்த பிரதிபிம்பம்னு ஒத்துக்க மாட்டுறான். ஸோ இந்த மாதிரி சப்போஸ் நீ கேட்டா, கேள்வி புரிஞ்சுதா? நஹி, இப்போ பதங்களை பாருங்க. ஆபாசா, ஆபாசன்னா சிதாபாசம். தீபாவ பாவித்வாத், இது வந்து புத்தி மேலே, இன்டலெக்ட் மேலே ஆதாரப்பட்டிருக்கு. அதுதானே மீடியம். சிதாபாசம் అనేది நீங்கள் சொல்கிற பிரதிபிம்பம் புத்தியில் தான் ஏற்படுது. புத்தி ஷைனிங் ஒன், பாலிஷ்டு ஒன். மேட்டர் ஆனால் கூட பாலிஷ்டு மேட்டர். அதனால் அதில் தானே தெரியறது. தீபாவத்தினால தான் பாவித்துவம், அது டிபெண்டிங் ஆன் தி, அதோடைய எக்ஸிஸ்டன்ஸுக்கு அது புத்தி மேலே ஆதாரப்பட்டிருக்கு. அப்போது தியஹ அஸ்தி பிருத்தக் நஹி இதி சேத், அது அப்போ திய புத்தி வேறே இல்லை, பிரதிபிம்பம் வேறே இல்லை, பிருத்தக் செப்பரேட் இல்லை அப்படின்னு சொல்லி நஹி சேத் அப்படின்னு நீ கேட்ட. அதான் கேள்வி. சேத் வந்துச்சுன்னா கேள்வி வந்துச்சுன்னு அர்த்தம். சப்போஸ் இஃப் யூ சே லைக் தட், நீ அப்படி சொன்ன, அப்போது உடனே பதில் கொடுக்குறாரு. கேள்வி புரிஞ்சது. அப்போது சொல்கிறாரு, இல்லை நீ அப்படி சொன்னால் முதல்ல இங்கே பதில் ஃபுல்லாக கொடுக்கல. முதல்ல குரு வந்து நல்லாளப்பா நீ சிலவாட்டு வந்து சர்க்காஸ்டிசம் எல்லாரும், ஓஹோஹோ ரொம்ப அறிவாளு தான் நீ அப்படின்னு சொல்ல, இல்லைன்னு அர்த்தம். அர்ஜுனன் கிருஷ்ணர் சொன்ன மாதிரி பண்டிதன் மாதிரி பேசுகிற, ஆனால் நீ பண்டிதன் இல்லை, பண்டிதன் அழமாட்டான். முதல் ஸ்லோகத்திலே அடி. அசோச்சனன்வசோச்சஸ்துவம் பிரஜ்ஞாவாதாம்ச பாஷசே. குரு வித்யாரண்ய சுவாமி என்ன சொல்கிறாருன்னா, இது சேர்த்து நீ சொன்னது ரொம்ப குறைச்சி தான் சொல்லிட்டேன், நீ இன்னும் கூட சொல்லியிருக்கலாம். நீ என்னை கிரிட்டிசைஸ் பண்ணி நான் சொல்கிற வாதத்தை என்னன்னு தெரியுமா? தேகம் இல்லாமல் அசல் புத்தி இருக்குமா? தேகமே இல்லைன்னா இன்டலெக்ட் எங்கே இருக்கு? காட்டுங்க எங்கேயாவது நீங்கள். ஆனால் அது கரெக்டாக நீ சொல்கிறதுக்கு ஒத்துக்கலை. நீ இன்னும் கூட அந்த அளவுக்கு சொல்லி என்ன நீ கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கலாம். நீ சொன்ன அப்போ என்னாரு, அல்பமேவ உக்தம், ரொம்ப குறைச்சி தானே சொன்ன, இன்னும் கூட சொல்லியிருக்கலாம். இல்லை என்னது, தேகம் இல்லைன்னா இன்டலெக்டே இல்லைன்னு சொல்லலாமே, ஏன் அதையும் விட்டுட்ட? அதையும் சேர்த்துக்கோ. நார்மலாக சிந்திச்சு பார்த்தா புத்தி అనేది எங்கே தேகம் இல்லாமல் எங்கே இருக்கும்? யாரும் பார்த்தது கிடையாது. புராணம் கதை சொல்லி ஜீவா ட்ராவலிங்கு லோகம் கேட்டது தவிர பார்க்கல. எந்த மனசுன்னு பார்க்கல, புத்தினு பார்க்கல. ஏதோ புத்திக்கு கொஞ்சம் புரிகிற மாதிரி இப்படி ஏதாவது பேசிட்டு அவருக்கு புத்தி இருக்கு, நல்லா பேசுகிறேன், கொஞ்சம் அப்படி இப்படி பேசினா புத்தி கட்டி போச்சு, எல்லாம் நம்மளே சொல்லிக்கிறோம். ஆனால் என்னமோ இருக்கு. அப்போ இங்கே சொருகிக்கணும். அப்போ இங்கே இருக்கேன்னு காட்டுறதுக்கு பட் தெரியல அப்படின்னு முதல்ல கொஞ்சம் கிண்டல் பண்ணுற மாதிரி பதில் சொல்லி முடிச்சுட்டு அப்புறம் 35ல் இப்போ பதில் கொடுக்குறார். ஆனால் பதில் கொடுக்கும்போது இங்கே திரும்பி ஒரு கவுண்டர் கொஷின் அவன் உடனே, இவ்வளவுதான் குரு சொன்னது, பூர்ணமாக ஆன்சர் கொடுக்கல, உடனே அவன் கவுண்டர் கொஷின் கேட்குறான். அதுக்கும் சேர்த்து இப்போது இந்த கேள்விக்கு
யுக்தி மட்டும் பத்தாது, ஸ்ருதி வேணும். உபனிஷத்தின் கோட் பண்ணி ஆச்சாரியர் சொல்ல போகிறாரு. 35 படிக்கிறோம். தேஹே மிருதேபி புத்திஷ்சேதம் शास्त्रादस्ति तथा सति बुद्धेरन्यश्चिदाभासः प्रवेशश्रुतिषु श्रुतः. இவ்வளவு சொன்ன உடனே ஆச்சாரியரும் அவன் உடனே கவுண்டர் கேள்வி கேட்குறான். என்ன சொல்கிறாருன்னா, அவனும் சாஸ்திரத்தனை ஞாபகப்படுத்திக்கிட்டு அப்படின்னா கொஞ்சம் படிச்சிருக்கான். படித்து கூட இவ்வளோ குழப்பமா சார்? ஆமாம், படித்தவங்களுக்கு தான் நிறைய குழப்பம். ஒழுங்காக படிக்கலைன்னா அறக்குறையாக படித்தா குழப்பந்தான். அதையும் வேதாந்த சாஸ்திரம் நல்ல பொறுமையாக நிறைய நாள் கேட்டுகிட்டே இருக்கணும். அப்போ தான் அது கிளாரிட்டி கடைய எப்படி வெண்ணெய் வருமோ அந்த மாதிரி தான். இட்ஸ் நாட் ஏ ஷார்ட் டர்ம் ப்ரோக்ராம். வாழ்க்கையை கூட பத்துமானது சந்தேகம். அதனால தான் அட்லீஸ்ட் ஏதோ குடும்பம் இருந்தால் 1 ஹவராவது கொடுத்துட்டு ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் உள்ளே போட்டுக்கோ. அது எந்த அளவுக்கு ஃபர்டைலாகி உனக்குள்ளே இருக்கிற எப்படிப்பட்ட நீ மைண்டு வச்சிருக்கியோ தகுதி. நேற்றுக்கு பார்த்தோம் இல்லையா அந்த சாத்விகம், அதுக்கு தகுந்த மாதிரி அது ஸ்ப்ரவுட் ஆகும். அதுக்கு தான் நீயே தண்ணி ஊற்றணும், பார்த்துக்கணும், வெயில் நிறைய படாமல் பார்த்துக்கணும். அதுதான் பகவான் அங்கே பேசுகிறாரு. சரி, என்ன கவுண்டர் கொஷனும்? சார், நானும் கொஞ்சம் சாஸ்திரம் படிச்சிருக்கேன், நானும் கொஞ்ச நாள் கிளாஸுகளில் போயிருக்கேன். சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு இப்படி என்ன, தேஹே மிருதே அபி. என்ன இவர் கடைசியில் சொன்ன அந்த வார்த்தைன்னு பிடிச்சிக்கிட்டான். நீங்கள் தேகம் இல்லைன்னா புத்தி அங்கே இருக்கேன்னு நீங்கள் சொன்னீங்க. சார் அப்படி சொல்லாதுங்கோ, மறந்து போயிட்டீங்களா, படிச்சதில்ல. என்ன சொல்கிறது சாஸ்திரம், தேகம் இங்கே போனால் கூட புத்தி ட்ராவல் பண்ணும். அதான் ஜீவன்னார்ல. தேஹே மிருதே அபி, தேகம் இறந்தி போனால் கூட புத்திச்சேத், புத்தி இருக்கன்னு சாஸ்திராத் அஸ்தி, புத்தி இருக்கன்னு சாஸ்திரத்தில் சொல்லப்படுதே. ததா சதி. அப்போ அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? என்ன சாஸ்திரம் ஸ்கிரிப்ட் அத்தாரிட்டியாக இருக்கே, அப்படியே நீ ஒரு வேளை ஆர்கியூ பண்ணால் ஆச்சாரியர் ரொம்ப சுலபமாக, நீ ஸ்ருதி கோட் பண்ணால் நானும் ஸ்ருதி கோட் பண்ணுவேன், நான் தான் கோட் பண்ண நான் வெயிட் பண்ண நீயே ஸ்ருதிங்க. ஆனால் அந்த ஸ்ருதி அந்த சாஸ்திரத்திலேயே வேறு என்ன சொல்லியிருக்கு நீ ஞாபகம் வச்சுக்கலையா? அங்கே புத்தேஹே அந்யத் சிதாபாசः, புத்தி வேறே சிதாபாசம் வேறே அப்படின்னு சொல்லி சிதாபாசம் புத்திக்குள்ள பிரவேச ஸ்ருதி சுஸ்ருதः, பிரவேசம் என்ட்ரி. இந்த பிரவேச ஸ்ருதி అనేది பிரவேச எப்படி பரமாத்மா இந்த சரீரமோ புத்தியோ ஏதோ எப்படி இதுக்குள்ளே எப்படி நுழைஞ்சார் அவர் அப்படின்னு ஒரு பெரிய டிஸ்கஷன் இந்த வேதாந்தத்தில். ஏன்னா நிறைய உபனிஷத்துகள் பகவான் பிரவேசம் ஆகிட்டார், என்ட்ரு ஆகிட்டார், உருவாக்கிட்டார், அதுக்கப்புறம் கிரக பிரவேசம் பண்ணார். 3-4 உபனிஷத்தில் இந்த விஷயம் வருதா? நீ சாஸ்திரம் கோட் பண்ணி ட்ராவல் பண்ணுறதை சொன்னால், ஆனால் சிதாபாசம் అనేది புத்தி అనేది வேறே. இங்கே பாருங்க, புத்தேஹே அந்யஹா சிதாபாச, புத்தி வேறு சிதாபாசம் வேறே. புத்தி అనేది ஜஸ்ட் ஒரு மேட்டர். ஓ கண்ணாடி, திரும்பி அங்கே வாங்க கண்ணாடி, இப்போ கண்ணாடி இருக்க இங்கே ஆஸ் இட் ஈஸாக இருக்க, எந்த வெளிச்சமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, மூஞ்சி தெரியல வெளிச்சம் அது இருக்கே, ஆனால் அதுக்கு இன்னமும் வேறு இன்னொன்று வேண்டியது இருக்கு. இப்போ அந்தளவுக்கு அதே சூரிய வெளிச்சம் மாதிரி எனக்கு அப்படி பளிச்சனை பிரைட்டாக தெரியணும்னு நீ அது கொண்டு போய் அங்கே சூரியனில் வச்ச.
அப்போ அது வேறு தானே, இது வேறு தானே, இருந்து கூட இல்லையே இதில். பல்பு பின்னாடி வயரில் கரண்ட் இருக்கு, ஆனால் பல்பு ஃபியூஸ் ஆகிடுது, அது எப்படி பிரகாசிக்கும்? அப்போது பல்பு ஃபியூஸ் இருந்தால் கூட அதுதான் புத்தி, மேட்டர். இட் இஸ் எ மேட்டர், பட் கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் ரிஃபைன்டு மேட்டர் தான். ஆனால் அதுக்கு சிதாபாசம் உழணும். அந்த உழுறதுக்கு பேர் பிரவேஷ అని ஸ்ருதி, பிரவேஷ ஸ்ருதி. பிரம்மசூத்திரத்திலேயே இந்த டிஸ்கஷன் சங்கராச்சாரியர் பாஷ்யம் எழுதும் போது ரொம்ப பிரவேஷ ஸ்ருதி பாஷ்யம், அதுக்கு டிஸ்கஷன் முதல்லையே இந்த பிரவேஷ ஸ்ருதிஷு அதை பற்றி பேசின அந்த சாஸ்திர விஷயங்கள் ஸ்ருதா கேட்டிருக்கோமே, நீங்கள் அது கேட்கலையோ? அன்றைக்கி கிளாஸுக்கு போகல, தூங்கிட்டேன். அதனால் ஆமாம், ரெண்டுமே இருக்கேன். வா உட்காரு, நல்லா புரிஞ்சுட்டு முடிவுக்கு வரணும், தவிர சும்மா சும்மா ஆர்கியூ பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு 35ஆவது ஸ்லோகம் ஓவர். அப்புறம் 36 தான் இப்போது ஆச்சாரியர் வந்து உபனிஷத்தில் சொன்ன விஷயத்தினை இவர் கோட் பண்ணுறார். இந்த பிரவேசம் అనేది இருக்கு, சிதாபாசம் வேறு, புத்தி வேறேன்னு சொல்லப்பட்டிருக்கு. ரெண்டுமே அங்கே சொல்லப்பட்டிருக்கு. எப்படி எங்கே சொல்லியிருக்குன்னு ஜஸ்ட் நான் கோட் பண்ணுறேனே. 36 தீயுக்தஸ்ய பிரவேஷ்சேன்னை. ஒரு நிமிஷம் இருக்கு, பிரிக்கிறேன். சேத்து தான். தீயுக்தஸ்ய பிரவேஷ்சேத், பிரவேஷ்சேத் ஐதரேயே धिय पृथक्. ஐதரேயே ஆத்மா பிரவேசம் சங்கல்ப்ய, சங்கல்ப்ய பிரவிஷ்ட இதி கீயதே. ஐதரேய உபனிஷத்து நம்ம படிக்கலை, நம்ம படித்தது நான் ஞாபகப்படுத்துகிறேன். பிருஹதாரண்யகம், ஐதரேயம், சாந்தோக்கியம் ஆல்சோ, அங்கெல்லாம் இப்படி சொல்லப்பட்டிருக்கு. சரி, முதல்ல இங்கே ஆச்சாரியர் சொன்னது என்னன்னு சொல்லிட்டு நம்ம படித்த தைத்திரியத்தில் சொன்னால் உங்களுக்கு ஞாபகம் வரும். அங்கேயும் இந்த பிரவேச அனுப்பிரவேச விஷயம் முதல்ல இங்கே பார்த்த தீயுக்தஸ்ய. எதி சிதாபாசம் ஜீவானி இப்போதைக்கு பேசுகிறோமோ அது வந்து along with the conditioned intellect. ஓகே, தீயுக்தஸ்ய, தீ இருக்கணும் அங்கே. அப்புறம் அதில் கண்டிஷன்ட் ஆய் அதில் மட்டும் பிரதிபலிக்கிறது, அந்த பேர் பிரவேஷா. அப்புறம் இந்த புத்தி అనేది இந்த சரீரம்ல இருக்கேன்னு நீ சொன்னால் கூட, ஆனால் சிதாபாசம் பிரவேசம் பண்ணணும். இங்கே வந்து பிரவேஷான்னா இட் ஹேஸ் டு என்டர். ஸோ இந்த சரீரத்தில் இருக்கிற, சரீரத்தில் ஒட்டி இருக்கிற புத்தி அறிவுக்குள்ள இந்த சிதாபாசம் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகணும், பிரவேசம் ஆகிடுது அனி. ஓகே, முப்பத்தாறு இல்லை, ஆக்சுவலி இங்கே கூட சேர்த்து வருது. இது ஒரு கேள்வி மாதிரி தான், கவுண்டர் கொஷின் இருக்குது, அப்புறம்தான் ஆன்சர். என்ன சொல்கிறாருன்னா 36 வந்து ஒருவேளை நீங்கள் மறுபடியும் இந்த மாதிரி இங்கே கேள்வி அதான் நான் சேர்த்திருக்கேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, சரி சார், பிரவேசம் பற்றி நீங்கள் ஏதோ சொல்ல விரும்புங்க, பிரவேசம் இருக்குன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. ஒருவேளை புத்தி சிதாபாசம் ரெண்டு சேர்ந்து குருவப்பிரவேசம் பண்ணிச்சோம். குருவப்பிரவேசத்தில் ஒரு வைஃப் மட்டும் குருவப்பிரவேசம் பண்ணுவான், கிரகஸ்த பாரியாவர் ரெண்டு பேரும் சேர்ந்து தானே பிரவேசம் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி புத்தி சிதாபாசா போத் டுகெதர் வந்து பிரவேசம் ஆயிடுச்சோ அப்படின்னு ஒருவேளை நீ சொன்னா, அதுதான் இங்கே கேளு. இல்லை, தப்பு தப்பு அப்படின்னு சொல்லிட்டு தான் அது சேத். ஐதரேய உபனிஷத்தில் என்ன சொல்லியிருப்பா, தீயா பிருத்தக்னு சொல்லப்பட்டதே. பிருத்தக் ஆத்மா
அப்புறம் ஆத்மான்னு கூட்டஸ்த சைத்தன்யம் அங்கே பிரவேசம் ஆயிடுத்து. எப்படி சங்கல்பியா பரமாத்மா கூட சேர்ந்து நினச்சிதாமா, நான் இதில் என்ட்ரி அக்ரப்பிரவேசம் ஆகணும், இதில் போகணும், சங்கல்பிய நினச்சி பிரவிஷ்ட இத்தி அது அப்புறம் என்ட்ரி ஆயிடுச்சுன்னு சொல்லி இப்படி தான் கீயத்தை சொல்லப்பட்டிருக்கு. ஒரு உபனிஷத் ஐத்திரேயன் அனே குறிப்பாக பேரே சொல்லிட்டார். ஆனால் நம்ம படித்தது வந்து தைத்திரியத்தில் இருக்கு. ஸோ காமயத அதுக்கு பேர் தான் சங்கல்ப். ஆசைப்பட்டார் யார்? பரமாத்மா. ஸோ காமயத பகுஷ்யாம் பிரஜா ஏதி சதபோ, நான் நிறைய ஆகணும், நானே இப்படி ஒன்றாக இருக்கணும், நானே நிறைய ஆகணும் அப்படின்னு நினச்சார். சதபோ தப்பியத, அப்போது அதுக்கு தபஸ் பண்ணாராம்மா பரமாத்மா கூட. தபஸ் பண்ணாருன்னா அவருடைய ஞான சக்தினி மாயானே வச்சு சதபோ தப்தியா தபம் பண்ணி அப்புறம் இதகம் சர்வம் அசுருஜத் எல்லாத்தையும் உருவாக்கிட்டார். எதிதம் கிஞ்ச எல்லாம் இருக்குது, எல்லாமே எதுவுமே எக்ஸ்க்ளூட் பண்ண முடியாது. எது இதம் கிஞ்ச வாட் எவர் இஸ் தேர் அதெல்லாம் அவரே ஆயிட்டாரு. அப்புறம் சொல்லு தத் சிருஷ்டுவா, சார் எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணார், தபஸ் பண்ணார், சிருஷ்டி பண்ணார். சிருஷ்டி பண்ணிவிட்டு அப்புறம் வேறு புருகதாரண்யத்தில் வருது, இங்கே நான் லிங்க் பண்ணுறேன். என்ன பாடி க்ரியேட் பண்ணியாச்சு, சென்சஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணியாச்சு, பஞ்சபூதங்கள்னால எல்லாம் அதெல்லாம் செஞ்சுட்டு வீடெல்லாம் கட்டிட்டு அந்த வீட்டில் யாரும் தங்கலைன்னு அப்புறம் எப்படி நான் தானே உருவாக்கிட்டு அப்போ நான் போய் தங்க வேண்டாம் அதில் நான் சொல்லிவிட்டு அப்புறம் நான் இல்லாமல் அப்புறம் அது எப்படி வேலை பண்ணும், யாருக்காக அது யார் உபயோகப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தத் சிருஷ்டுவா ததேவானுப்ராவிஷத் தைத்திரியன்ல அனுப்பிரவேஷ. இந்த அனுப்பிரவேஷ ஸ்ருதி இது பற்றி டிஸ்கஷன் அப்புறம் வரும். அப்புறம் சில உபனிஷத்து இன்னும் கொஞ்சம் மேலே போய் எப்படி சார் எந்த டோரில் வந்து முகத்வாரம் மெயின் டோர் தானே, அதுக்கு நல்ல பூமாலை போட்டு அப்படி எல்லாம் பண்ணி தானே இந்த பரமாத்மா எப்படி எந்த டோரில் வந்து எங்கேருந்து எப்படி என்ட்ரி ஆனாருன்னா அது அடுத்த ஸ்லோகத்தில் கூட வரும். பிரம்மரந்திரம் சீமானம் விதாரிய, சீமந்தம் அந்த சீமானம் இந்த சென்டர் முடி எங்கே அந்த இடத்துல கிரேனியம் கொஞ்சம் ஓட்ட வச்சு அதில் உள்ள போய் டபக்கன்னு மூடிக்கிட்டார். அதுதான் சின்ன குழந்தைக்கு பார்த்த கொஞ்சம் நாள் வரைக்கும் அது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அங்கே இது கூட தெரியும், பல்சேஷன் கூட தெரியும். அது தினந்தோறும் கொஞ்சம் கொஞ்சம் பூசி கேஸ்டர் ஆயில் வச்சு அதுக்கு கட்டிப்படாது. அதே யோகா இதில் எல்லாத்திலும் பிரம்மரந்திரம் அப்புறம் சஹசிராரம்னு பேசுவான். மொத்தத்தில் இப்படியெல்லாம் கதை மாதிரி சொல்லணும் உபனிஷத்து அதெல்லாம் சொல்லி வேதாந்தம் எதிலும் போக வேண்டான்னு சொல்லணும், கவலைப்படாதுங்க. இப்போதான் எங்கோ அதுதான் அதெல்லாம் புரியும். ஓகே, நீங்கள் கேட்ட கேள்வி எனக்கு புரிஞ்சது. பகவத்கீதை 9வது அத்தியாயம் 10வது அத்தியாயம் கேளுங்க நல்லா. இது எல்லாத்துக்கும் பதில் அங்கே இருக்கு. ஆனால் பொறுமையாக கேட்கணும், ஒரு எபிசோடு கேட்கணும். ஏன்னா 8வது அத்தியாயத்திலும் இதெல்லாம் பகவானே விவரிச்சிருக்காரு. அந்த யோகா இதெல்லாம் சுக்ல மார்க்கம் அதெல்லாம் பாகவதம்ல கூட இப்போ அந்த டிஸ்கஷன் வந்தது. குட் கொஸ்டின், அதெல்லாம் பதில் வரும். அதனால் இப்படி சொல்லி ஸோ தைத்திரிய உபனிஷத்தில் கூட பிரவேசம் అనేది இருக்கு. ஆனால் தனியானதே சொல்கிறது, நீ வந்து ரெண்டும் சேர்ந்து பிரவேசம் ஆச்சுன்னு சொல்லாது, தட்ஸ் ராங் அப்படின்னு நெகேட் பண்ணிட்டார். நெகேட் பண்ணிவிட்டு அப்புறம் 37வது ஸ்லோகம்.
कथं विदं साक्षदेहं साक्षदेहं मद्रुते स्यादितीरणात् मद्रुते स्यादितीरणात् विदार्य मूर्धसीमानं प्रविष्ट संसरत्ययम् प्रविष्ट இங்கே அங்கே மேலே பாதி கேள்வி பாதி பதில் சொல்லிட்டு இப்போ இந்த ஸ்லோகம் வந்து மேலே சொன்ன அந்த ஐத்தரிய உபனிஷத்தோட விஷயத்தினே இந்த ஸ்லோகத்தில் ஆச்சாரியர் இன்னும் கொஞ்சம் விவரிக்கிறார். அது கிளியராக ஃபுல் ஸ்லோகத்தில் அவரே பதில் கொடுக்குறாரு. என்ன சொல்லப்பட்டதுன்னா, அயம் ச அக்ஷதேகம், அந்த பரமாத்மா, அயம்னா அந்த பரமாத்மா, எந்த பரமாத்மா? ச அக்ஷதேகம்னா இந்திரியங்களை கூட சேர்ந்திருக்கிற பஞ்ச கோஷங்கள். இங்கே தேகம்னா சரீரம்னு சொல்லிவிட்டோன்னா பஞ்ச கோஷங்கள் இருக்குல்ல, அந்த பஞ்சகோஷங்கள் அக்ஷன்னா இந்திரிய சகிதமான பஞ்சபூதங்கள்னால உருவாக்கப்பட்ட பஞ்சகோஷங்கள் தேகம். மத்ருதே அப்படின்னா இது ஒன்றும் இல்லை, மேலே சொன்னதுக்கு இது மத் ருத்தேன்னா நான் ருத்தேன சத்தியமான கான்ஷியஸான சைத்தன்யமான நான் இல்லாமே அப்படின்னே. மத் ருத்தே கதம்னு இதம், அதான் நான் சொன்னது தான். அது எப்படி இருக்கும், அது எப்படி வேலை பண்ணும்? சும்மா தானே இருக்கும், நானும் பிரவேசம் ஆகாமையானு பாவிச்சார். இது ஐத்திரிய உபனிஷத்தில் கதம்னு இதம் சாத், எப்படி அது எக்ஸிஸ்ட் ஆகிருக்கும், அதனால பிரயோஜனம் என்ன இருக்கு அப்படி நினச்சார். அப்படி நினச்சி இங்கே அது சொல்கிறாரு. அந்த பிரம்மரந்திரத்துக்கு பேர் மூர்தனாத்தியாய 8வது அத்தியாயத்தில் பகவான் அந்த மூர்தனா வார்த்தை உபயோகப்படுத்துகிறார். அந்த யோகஸ்தியத்தில் எப்படி பிராணத்தினை உயிர் போகும்போது இப்படி உட்காரணும், அப்புறம் இங்கே கொண்டு வரணும், பிராணத்தை அடைக்கணும். மூர்தனாதாய சர்வாணி அப்படின்னு பிராணானி அப்படின்னு ஓம்காரம் சொல்லணும், அதெல்லாம் சொல்லியிருக்காரு. மூர்தனா அங்கே டாப் ஆஃப் தி ஸ்கல்ல வந்து இந்த சென்டருக்கு பேர் சீமானம். ஓகே, தலை மேலே பாகம், அதில் சென்டர் விதாரிய. ஓகே, விதாரியன்னா இப்படி இல்லை, பியர்சிங். ஆக்சுவலி விதாரியன்னா நாட் செப்பரேட்டிங், குத்தி அப்படி உள்ளே நுழைஞ்சிட்டார். விதாரிய பிரவிஷ்ட உள்ளே நுழைஞ்சிட்டார், பியர்ஸ்ட் அண்ட் என்டர்டு. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா சம்சாரி ஆயிட்டாராம. சம்சரத்தி, இங்கே சம்சாரித்தன்னா சம்சாரிய. இங்கே உள்ளே வந்ததுக்கப்புறம் பகவானே ஏமாந்து போயிட்டார். சொல்லலாமா சார்? அப்படி சொல்லலாம். அப்படி சொன்னாதானே இங்கே பகவான் தவறு இன்னொன்று இல்லைன்னு சொல்ல முடியும். இதெல்லாம் ஜோக்குக்காக இல்லை, நல்லா அனலைஸ் பண்ணணும். அது அப்போதானே ஜீவாத்மா பரமாத்மா ஒன்றுன்னு சொல்கிறதோ, தத்துவமசின்னு சொல்கிறதோ, அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்கிறது, எல்லாத்துக்கும் அர்த்தம் வேதாந்த உபனிஷத்துடைய வாக்கியங்கள் எப்படி, அது ஒன்று விட மிஸ்டேக்கே இருக்காது. அப்படி எப்படி பேசினா விட கன்க்ளூஷன் என்ன, விஷயம் என்ன, த மோரல் ஆஃப் தி ஸ்டோரி என்னன்னு தெரியணும். அப்புறம் சம்சரதி, சம்யக் சரதி, நல்லா மாட்டிக்கிட்டார், சம்சாரி ஆயிட்டார். ஆனால் ஜீவபாவத்தினே ஹி ஓன்ட் அப். சும்மா அந்த அளவுக்கு அட்ராக்ஷன் இருக்குது. அதுதான் நம்ம இதில் பிரவேசமானதுக்கப்புறம் பரமாத்மாவே ஏமாந்து போயிட்டாருன்னு இது ஈரணாத் இப்படி தானே சொல்லியிருக்கு. இட் செட் இந்த இதமாக தான் உபனிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன, இங்கே 2 டாப்பிக்கு, சிதாபாசம் வேறு, இன்டலெக்ட் வேறு. அப்புறம் இந்த அனுப்பிரவேசம் அనే விஷயத்தினு சாஸ்திரம் சொல்லியிருக்கேன். அப்படி எல்லாம் இது எந்த அளவுக்கு சத்தியம்னு இப்போ கேட்கக்கூடாது, சொல்லியிருக்கேன். அவனு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லும். ஓகே,
இந்த உடனே இந்த எந்த டோரு எப்படி அவர் எவ்வளோ பெருசாக இருக்கார், இப்போ ஒரே வாட்டி இத்தனை பேருக்கு எல்லாம் எப்படி போவார், அப்புறம் அங்கே ஒரு அம்மா இப்போ டெலிவரி ஆகுறாங்க, அப்புறம் இன்னொருத்தராங்க எத்தனை பேர்கிட்ட எப்படி எப்படி சமாளிப்பார் சார், இதெல்லாம் வரும் கேளு, பொறுமையாரு கேளு கேளு கேளு, எல்லா விஷயத்துக்கும் ஆன்சர் வரும் வரும். இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் முதல் சகஜந்தான், என்ன புரியிற வரைக்கும் அப்படி. சரி, அப்படி சொல்லிட்டு ஐத்திரிய உபனிஷத்தில் சொன்னதுக்கு ஃபுல்லாக சொல்லலை ஆச்சாரியர். அங்கே இது வார்த்தை வரி என்னன்னா, ச ஏதமேவ சீமானம் விதாரிய ஏதயா துவாரா பிராபத்யதம் அப்படின்னு வருவாங்க. அதில் வந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டார் இந்த சீமானம், ஓகே, அதெல்லாம் வார்த்தைகள் எடுத்தார். 38வது ஸ்லோகத்தில் உடனே கேள்வி, கதம் 38 கதம் பிரவிஷ்டோ சங்கஸ்சேத் सृष्टिर्वास्य कथं वद मायिकत्वं तयोस्तुल्यं विनाशश्च समस्तयोः. நான் மறுபடியும் ஒரு புது ஐடியா, அது கொஷனாக எடுப்பார் வித்யாரண்ய சுவாமியோட பெருமை. அது யாருக்கும் சந்தேகம் வந்த மாதிரி எடுத்துட்டு கவுண்டர் கொஷின் ஆன்சர் அப்படியெல்லாம் இருக்கும். நைஸ் டாபிக். என்னன்னா விஷயம் இது, ஆமாம் பரமாத்மா கூட்டஸ்தா பிரம்மம் அசங்கம் இல்லையோ, அசங்கமாக இருக்கிற அன்அட்டாச்சாக இருக்கிற கூட்டஸ்தமாகட்டும் பரமாத்மாகட்டும் பிரம்மமாகட்டும் சாஸ்திரம் நிறையா சொல்லும். அப்படி அசங்கமாக இருக்கிறவர் எப்படி சங்கம் ஏற்படுத்திக்கிட்டார், அதான் கேள்வி. கதம் பிரவிஷ்டா அசங்கா சேத் சேத், அங்கே கேள்வி முடிவுச்சு. இஃப் யூ ஆஸ்க், ஒருவேளை உனக்கு சந்தேகம் வந்து அசங்கமான பரமாத்மா கூட்டஸ்தா எப்படி இந்த மாதிரி பிரவிஷ்டமாயிட்டார், அசங்கந்தானே பரமாத்மா பிரம்மம் சைத்தன்யம், நம்ப முடியலையே அப்படின்னு ஒரு வாள் நீ கேள்வி கேட்டால், அடுத்த பாதியில் வந்து ஆச்சாரியர் கவுண்டர் கேள்வி கேட்குறாரு. ஓகே, அப்போது சிருஷ்டிர்வாஸ்ய கதம், அப்போது சிருஷ்டி எப்படி ஆயிடுச்சு, என்ன இப்போது இன்னும் என்ட்ரு ஆகலைன்னு வச்சுக்கோங்க. சிருஷ்டி అనేది ஒன்று இருக்குல்ல, கிரியேட் பண்ணாருன்னு. அசங்கம் கேள்வி கவுண்டர் கேள்வி. சரி, அப்போது அசங்கமாக இருக்கிற அந்த பரமாத்மா எதுக்கு சிருஷ்டி பண்ணார், எதுக்கு சிருஷ்டி பண்ணார் சொல்லு வத. சரி, நீ கேட்ட அசங்கமாக இருக்கிறவர் எதுக்கு என்ட்ரி ஆகணும்னு. ஒருத்தன் வந்து நான் வீட்டுக்குள்ளே போகல, ஆனால் வீடு கட்டுறேன். நேற்று சொன்னமில்லை, அவர் சன்னியாசம் எடுத்துக்கிற ஒருத்தர் ஒரு மாமியை ரொம்ப பயப்படுத்துவார் வீட்டில். அப்புறம் போங்கன்னா போகும்போது வாசலில் இருக்கிற சாமான் எல்லாம் உள்ள யாராவது எடுத்துகிட்டு போயிடுவான். சன்னியாசம் எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கு உங்களுக்கு சாமான் இருந்தால் என்ன போனால் என்ன. அதுக்கப்புறம் சாயங்காலம் வரைக்கும் வெளியில், அந்த கதை இன்னும் முன்னே சொல்லலை அவங்களுக்கு. சாயங்காலம் வரைக்கும் போய் கொஞ்சம் ஊர் வெளியில் மரத்துக்கீழே உட்காந்துட்டு எங்கள் ஆத்துக்காரி வந்து சாப்பாட்டு எடுத்துகிட்டு வரமாட்டானா, நல்லா வந்து அவன் எதுவும் இப்படி பேசிட்டான் எனக்குன்னு அவர் எதிர்பார்த்துட்டு இருக்கார், பசிக்குது. அப்புறம் வழியில் போகிற சில பேருக்கு சொல்லி அனுப்பிச்சார், கொஞ்சம் எங்கள் ஆத்துக்கார் கொஞ்சம் சொல்லுங்க, அவங்க ஹஸ்பண்ட் அங்கே உட்காந்துருக்கார் மரத்துக்கடி, இப்படியெல்லாம் சொல்லி அனுப்பிச்சிட்டார். அந்த மாதிரி வரல. அப்புறம் சாயங்காலம் அவங்க வீட்டுடைய மாடு போயிட்டுருக்குதா, அது வாழை பிடிச்சிக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டார். போயிட்டு அங்கே என்ன சொல்கிறாருன்னா, நம்ம வீட்டு மாடு எங்கே போயிட்டுருக்கு, அதனால கொண்டு வந்தார். வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டார்.
சரிப்பா, சிருஷ்டி எதுக்கு பண்ணார் அப்போ சொல்லு அப்படின்னு சொல்லி ஆச்சாரியர் பதில் கொடுக்குறாரு. ஓகே, మాయికత్వం మాయ అనేది మాయికత్వం తయోహో తుల్యం. సృష్టి பண்ண ஆசைப்பட்டாரு, సృష్టి பண்ணார் అనేది எல்லாமே மாயா. நிஜமா జాగ్రత్త రహస్యமாக கேட்டுக்கணும். நிஜமாக సృష్టి பண்ணல, సృష్టి అనేది இல்லை. மைண்டு பாக்லிங் வேர்ட்ஸ். ஓகே, ஷார்ட்டட் ஆகிடும். அப்படி பயப்படாது. இங்கே எதுவுமே நடக்கலை. அசுஷ்டிவாதம் அந்த நிலைக்கு வரத்துக்கு 10 உபனிஷத்து படிக்கணும். மாண்டுக்கியத்தில் தான் இந்த விஷயம் ப்ரூவ் பண்ணுவார் கௌடபாதாச்சாரியர். சரியா? நனிரோதோ நச்சோத்பத்தி நபத்தோ நச்ச சாதக. சாதகனு கிடையாது, பந்தனு கிடையாது, முக்தி கிடையாது. இது எது சும்மா கிடையாதுன்னு உங்களுக்கு ஒன்றும் சொல்ல தெரியல, அதனால தான் அப்படி சொல்லிட்டு சமாளித்து போகிறீங்களான்னு. நான் இல்லை. சங்கராச்சாரியோட நிர்வாணாஷ்டகம், தசஸ்லோகி எல்லாம் படித்து பாருங்கள் என்ன இருக்குது. தட்ஸ் அ கிளைமேக்ஸா. ஓகே, அங்கே போகணும் நம்ம எல்லாத்தையும். ஸோ இங்கே சிம்பிள் ஆன்சர் என்னென்னா, மாயிகத்துவம் மாய வச்சுக்கிட்டு அசோசியேஷன் ஆஃப் மாயா. அப்போது அந்த அசோசியேஷன் ஆஃப் தி மாயினால் தயோகோன்னு என்ன, சிருஷ்டி பண்ணுறது அப்புறம் பிரவேசம் பண்ணுறது இதெல்லாம் கூட மாயாவுடைய அசோசியேஷன்னால் துல்லியம். த போத் ஆர் ஈக்குவல். நீ என்ன கேட்ட, அசங்கமாக இருக்கிறவர் எப்படி பிரவேசம் பண்ணுவாருன்னு சொன்னார். சார் நான் கேட்குறேன், அசங்கமாக இருக்கிறவர் எதுக்கு சிருஷ்டி பண்ணார்னா, போத் ஆர் அப்பியரிங் ஆஸ் தோ, நடந்த மாதிரி நிஜமா மாதிரி. ஆஸ் தோ అనేది ரொம்ப இம்பார்ட்டண்ட் வேர்டு. மாயனால் இது ரெண்டு சிமிலர். தயோஹோ அதான் இந்த ஜீவ அண்ட் த கிரியேட்டர் ஈஸ்வர என்டர்டு இதெல்லாம். அப்புறம் இன்னொரு வார்த்தையும் சாஸ்திரம் சொல்லும், விநாசகா. அப்புறம் எல்லாம் நசிஞ்சு போயிட்டு இருக்கிறது, எதுவுமே இருக்கிறது இல்லையே. நீ ஜீவா நினச்சானும் சரீரம் நினச்சானும் இது விட்டுட்டு போகிற, அப்புறம் இன்னொருத்தர் போகிற, அப்படி போகிற இப்படி போகிற இதெல்லாம். ஸோ கிரியேஷன், என்ட்ரி, sustenance and vinasha, everything comes under the clutches of influence of maya. மாயான்னு என்ன? வேண்டாம் சார், ரொம்ப நிறையவே சொல்லிட்டீங்க. யா மா சா மாயா. எது இல்லையோ அது மாயா. இல்லாதது இருக்கிற மாதிரி. அகட்டித்த கடனா பட்டியசி மாயா. சங்கரனை அதை பற்றி சொல்லும். அஹோ, எவ்வளோ சக்தி இந்த மாயாவுக்கு, இல்லாததெல்லாம் பண்ணி காட்டி. அதனால தான் தைவி ஹேஷா குணமயி மம மாயா துரத்தியா. மாயா என்னன்னா ஆராய்ச்சி பண்ணி அப்படி இப்படின்னு அது கிட்ட போய் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணி உளுந்து போகாதே, ஏமாந்து போகாதே. மாமே கையே பிரபத்யந்தே மாயாமே தாம் தரந்தி தே. பகவானுடைய ரொம்ப சிறந்த வாக்கியங்கள் கீதையில். மாயா இருக்கே, என்னுடைய சக்தி அந்த ஒத்துக்கிறாரு. ஆனால் நீ அது ஆராய்ச்சி பண்ணணும், ரிசர்ச் பண்ணணும்னு அதுக்கிட்ட போகாதே. நீ எனக்கிட்ட வா. அதுதான் இது. நீ இங்கே வா, நான் காப்பாற்றுறேன். நீ எங்கெங்கே போகிற? அது ரிசர்ச் பண்ணி மார்ஸு கிட்ட போகிற. மார்ஸு கிட்ட என்னக்கிட்ட வா. எனக்கிட்ட வான்னா என்ன அர்த்தம் அர்த்தமா? உன்னிலேயே நீர், உன்னுடைய சென்டர்லேயே நில்லு. அதை விட்டுட்டு எதோ பண்ணணும்னா அதெல்லாம் பிரம. சரி, அப்படி பதில் கொடுத்தாரு. அப்புறம் சொல்லி இப்போது இங்கே மறுபடியும் ஒரு உபனிஷத்துடைய 39 தானே படிக்கணும். இந்த மேலே இப்போ வரைக்கும் பேசின இந்த விஷயத்தினே உபனிஷத்து முதல் ஸ்லோகம் படித்து சொல்கிறேன். என்ன உபனிஷத்துனே? சமுத்
समुत्थायैष भूतेभ्यः तान्येवानुविनश्यति विस्पष्टमिति मैत्रेयै याज्ञवल्क्य हि உடனே ஞாபகம் வந்திருக்கும் மைத்ரேயி யாக்ஞவல்க்யர் வந்தாங்கன்னா என்ன உபனிஷத்து? ஓகே, பிருஹதாரண்யகம். மைத்ரேயி யாக்ஞவல்க்யருடைய భార్య భర్తకి నడులు இந்த వేదాంత విచారణ అనేది அங்கே ரொம்ப பிரசித்தம். மைத்ரேய பிராமணம் அనే ஒரு போர்ஷன் பிருஹதாரண்யம். அதை எடுத்து கோட் பண்ணுறாரு. அங்கே யாக்ஞவல்க்யர் யாக்ஞவல்க்ய உவாச்ச, உண்மையாக இண்டீட் ஹி மைத்ரேயர் இல்லை மைத்ரேயி கிட்ட சொன்னார். என்ன சொன்னார்? இது கொஞ்சம்தான் இங்கே அந்த பிருஹதாரண்யத்தில் ரெண்டு வார்த்தை தான் கொண்டு வந்தார். இந்த மைத்ரேயி யாக்ஞவல்க்யர் இருக்குது. அப்புறம் சம் வேர்ட்ஸ் அங்கே என்ன சென்டென்ஸ் ஆக்சுவலாக இருக்குன்னா பிருஹதாரண்யகோபனிஷத்தில் 4வது அத்தியாயம் அங்கங்க ஏவைதேபியோ பாருங்கள், அந்த வார்த்தை இருக்கும். ஓகே, பூதேபியா அன்னார். அவளுக்கு கிளியர் அந்த மாதிரி எல்லாமே அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் எடுத்தார். ஏவைதேபியோ பூதேபியः சமத்யாய. இது இங்கே திரும்பி பிரவேச ஸ்ருதி விஷயமே சொல்கிறார். சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அது மாயதுன்னு சொல்லிட்டு அடுத்து இனிமேல் தான் இன்னும் கூட விவரிக்க வேண்டியிருக்கும். ஸோ இப்போ இங்கே சொல்கிறது ஏஷः பூதேபியः பிருஹதாரண்யகத்தில் சொன்ன விஷயம் என்னென்னா 2 பாயிண்ட்ஸ். ஒன்று அந்த பஞ்சபூதங்கள் எல்லாத்தையும் உருவாக்கிட்டு சமத்யாய தான் ஏவ அவரே அனுவினஷ்யதி. அப்படின்னா திரும்பி டிஸ்ட்ராய் பண்ணுறார். பிரவேசம் இல்லை, டிஸ்ட்ராய் பண்ணுறதை. ஓகே, கிரியேட்டட் அண்ட் டிஸ்ட்ராய்டு. எதுக்கு இது சொல்கிறாரு? மாயா மேலே சொன்னார்ல வினஷ்யத்தை అనేది அதுக்கு சேர்த்து சொல்கிறதுக்கு. ஸோ சிருஷ்டி, பிரவேசம், விநாசம் எல்லாத்துக்கும் சேர்ந்து அங்கே கூட இது சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஏஷா ஸ்லோக வார்த்தைகள் பாருங்கள். இப்போ ஏஷா அந்த சுத்த பிரம்ம சைத்தன்யம் பூதேபியா வித் 5 பஞ்ச மகாபூதங்களுடைய சாகவாசத்தினால அசோசியனால சமுத்தாய. அப்புறம் அது கூட ஐடென்டிஃபை பண்ணுறது. அசோசியேஷன்னா ஐடென்டிஃபைங், பிகமிங் ஒன் வித் இட். அப்போது ஆனதுக்கப்புறம் ஜீவ உருவாயிடு அనే భావన உருவாயிடுச்சு. ஜீவ అనేది ஒரு தனிப்பட்ட பொருள் ஒன்றும் கிடையாது, பாவனை தான். தானி ஏவ அப்படி பண்ணி அனுவினஷ்யதி. ஜீவபாவம் உருவாயிடுச்சு, பாடித்தோடு ஐடென்டி பண்ணது கிடையாது. தானி ஏவ தீஸ் பாடிஸ் ஓன்லி. அப்புறம் என்ன ஆகிடுது? எல்லாம் நசிஞ்சு போகிறதே. சரி, பிரவேசம் பண்ணது அப்படியே இருக்கிறது இல்லையே. க்ஷணக்ஷணம் எல்லாமே கூட மாறிட்டே நசிஞ்சு போயிட்டே இருக்கு. இப்படின்னு சொல்லி யாக்ஞவல்க்யர் மைத்ரேயி கிட்ட ரொம்ப ஸ்பஷ்டமாக சொல்லியிருக்காரே அப்படின்னு ஞாபகப்படுத்தி அதுக்கப்புறம் ஜஸ்ட் 40 சொல்லி நிறுத்துகிறேன். கொஞ்சமாக சொல்லு, ஒன்றும் இல்லை. இது கன்க்ளூஷன். இப்போ வரைக்கும் ஐத்திரேயம், பிருஹதாரண்யகம், நம்ம தைத்திரேயத்தை கூட நான் கோட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தோடைய இப்போ சார முடிவு என்ன అనేది கண்டென்ஸ் பண்ணி அதுக்கு கன்க்ளூட் பண்ணுறாரு. அவிநாஷ்யயமாத்மேதி கூட்டஸ்த பிரவிவேசிதः மாத்ரா சம்சர்க இத்யேவம்
असङ्गत्वस्य कीर्तनात्. ஸோ இப்போ வரைக்கும் பேசின இந்த 3-4 ஸ்லோகங்களோட முடிவு. அயம் ஆத்மா. ஆத்மா என்னது ஒன்று தான். அந்த ஆத்மா, அந்த பரபிரம்ம, அந்த கூட்டஸ்தன் அவிநாஷி. அது நாசனமாகல. ஆனால் இப்போ மேலே ஸ்லோகத்தில் சரீரங்கள் உருவாயிடுச்சு, சரீரங்கள் நசிஞ்சு போயிடும். பகவான் அவதாரம் எடுத்துகிட்டு வந்தால் அவரும் காணாமல் போய்ட்றாரு. ஏன் போகணும் காணாமல்? அது அப்படிதான். இயற்கை பிரகிருத்துக்குள்ளே வந்தாருன்னா சரீரத்தோடு போய்டும். பிரவிவேஷிதா அவிநாஷி இது. அந்த விநாசனமில்லாத அந்த ஆத்மா சைத்தன்யந்த கூட்டஸ்தமனு சொல்லி பிரவிவேச்சிதா அதை செப்பரேட் பண்ணி ஜீவனே இந்த பிரதிபிம்பம் இதோடு கூட அசோசியேஷன் இருந்த மாதிரி காணப்பட்டு இருந்தால் கூட பிரவிவேச்சனை பிரிக்கிறதுக்கு என்ன, இது என்ன பொருளா என்ன, இதெல்லாம் இப்படி வைங்க, இது இப்படி வைங்கோன்னு இன்டலெக்சுவல்லி ரெக்கக்னைஸ் பண்ணி, ஓ இது ரெண்டு தான். ஒன்று நித்தியம் சத்தியம் நித்திய ஏகசார சத்திய வஸ்து, ஒன்று அனித்ய அசார அசத்திய வஸ்து. அப்படின்னா பிரவிவேச்சிதா செப்பரேட் பண்ணி அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்கு இந்த எல்லா உபனிஷத்துகளுக்குள்ள. கேவலம் மாத்ரா சம்சர்க. இந்த ஆத்மா இதோட தாதாத்மியத்தினால தப்பான ஒரு பாவனைனால அசோசியேஷன் உருவாக்கிட்டு, சம்சர்க்கம்னா சாகவாசம், சென்சஸ் இது எல்லாத்து கூட, அப்புறம் சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் இது எல்லாத்து கூட அப்படி இருக்கிற மாதிரி காணப்பட்டு இருந்தால் கூட சுத்த சேத்தனமான எனக்கு அசங்கத்வஸ்ய இது ஏவம் கீர்த்தனாத். கடைசியில் இப்போ இவ்வளவு சொல்லி அவ்வளோ சொல்லி இது எதுவுமே இல்லை, நீ அசங்க ஆத்மாதா கூட்டஸ்தந்தா அப்படின்னு பலவிதமாக இது ஏவம் இந்த விதமாக மாதிரி. ஓகே, கீர்த்தனாத். ஸோ அசங்கமான நீங்கள் கேள்வி அங்கே தொடங்கிட்டார்ல, எப்படி சங்கம் ஏற்படுதானே? சங்கம் ஏற்படலை, சும்மா தான் இது நீ நினைக்கிற. அப்போ அதனால் டிஸ்அசோசியேட், அவ்வளோதான். அதுதான் சாதனையில் வரும், டிஸ்அசோசியேட். அதுக்கு தான் விசாரணை பண்ணு அப்படின்னு சொல்லி இது ஏவம் கீர்த்தனாத். இதுதான் பெரும்பாலும் நல்ல விவரமாக விஸ்தாரமாக ஸ்ருதி சொல்லி ஆத்மா ஆத்மாவாக தான் இருக்குது, அதுக்கு சம்பந்தம் இல்லை. சம்பந்தம் இருக்கிற மாற்றோனதெல்லாம் நீ நெகேட் பண்ணுறது படகு. நேத்தி வாக்கியதா உன்னுடைய ஸ்வரூபத்தில் நிற்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். பார்க்குறோம் அடுத்த இன்னும் டாபிக் கொஞ்சம் அப்படி இப்படி போய் நல்லா வரும் டிஸ்கஷன். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம். தத்சத்.